Hi friends, வணக்கம். வெல்கம் டு Samayal. இந்த வீடியோவில் வெண்டைக்காயோட வேர்க்கடலை சேர்த்து ரொம்ப சுவையான ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளைனாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து நிறைய பூண்டெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், காரக்குழம்பு, தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கனமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை, அதை சேர்த்துட்டு அந்த வேர்க்கடலையோட நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு அது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூடவே 3 பூண்டை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்கின உடனேயே நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டியிருக்கேன். அதை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். வெண்டைக்காயிலேருந்து லேசாக விழுவிழுப்பு தன்மை வரும் இல்லையா, அதெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். மிதமான தீயிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் வதக்கிக்கணும். காய் பாதி அளவுக்கு இப்போ வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு நல்லா ஃபுல்லாக வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். கடைசியில் தான் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கருகாமல் நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. வெண்டைக்காவோட ஓரங்கள்லாம் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி கிறிஸ்பாகி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்பவே கலர்ஃபுல்லான வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.